நம்முடைய வாழ்வில் நிறைய குறைவுகளோட மக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை? நிறைய குறைவுகளோடு ஒரு சிறிய ஆரம்பம், சிறிய குடும்பம், அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் வருவது என்பது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிறைய குடும்பத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் யாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இல்லைங்க, நல்ல நிலைமையில் இல்லைங்க, நாங்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம், எங்களுக்கு ரிலேஷனே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சின்ன குடும்பம், எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷனே இல்லை, ஒரு உறவு, நல்ல உறவு இல்லை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு ஜாப் இல்லை, நல்ல ஒரு பிஸ்னஸ் இல்லை. நாங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில், கசங்கி போன நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இயேசு உங்க வாழ்க்கையில குறுக்கிடும் போது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரும்போது, உங்க சிறிய வாழ்க்கை, உங்க சின்ன வாழ்க்கை, உங்க குன்றி போன வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மாற்றி விடுவார். ஹல்லேலூயா! நம்புறவங்களை நல்லா கை தட்டி சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. சரியா? பக்கத்திலும் பார்த்து சொல்லுங்க, உங்க சிறிய வாழ்க்கை, உங்க சின்ன வாழ்க்கை, உங்க சின்ன குடும்பம், உங்க சிறிய எதிர்காலமா இருக்கிற எண்ணம் எல்லாம் பெருகி பலுகி நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா! தேவன் அதை செய்து முடியும். நல்ல கரங்களை தட்டி தேவன் நம்ம மகிமைப்படுத்தலாம். ஒரு மனிதனுக்குள் இயேசு எப்பொழுது முழுமையாய் வந்து விடுகிறாரோ அப்பொழுதே மாற்றங்கள் ஆரம்பித்து விடுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எவரும் தோற்றதே கிடையாது. ஹல்லேலூயா! 300 வருடங்களுக்கு முன்பதாய் இயேசுவை அறிந்து கொண்ட அமெரிக்க தேசம் நம்மளை விட, இந்தியாவை விட காலனி ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு தான். ரொம்ப கீழே இருந்த ஒரு நாடு. அவங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு உலகத்தை ஆளக்கூடிய, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வல்லரசாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! ஆமாம், நம்மளாவது நல்ல ட்ரெஸ் போட்டு பண்ணி, இன்றைக்கும் அவன் பாதி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிற அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய வாழ்க்கையை, ஒரு பெரிய சக்தியை கொடுக்க என் தேவனால் முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ண நிச்சயமாக அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இங்கே நீங்கள் வந்தவங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. சில புதுமுகங்கள் நான் பார்க்குறேன். நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவு தரித்திரமாக வேணா இருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உன் முழு இருதயத்தோடு நீ ஏற்றுக்கொண்டால் 100% ஒரு 10 வருஷம் கழித்து உன்னை திரும்பிப்பார். வேண்டாம், 5 வருஷம் கழித்து உன்னை கொஞ்சம் திரும்பிப்பார். உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து தான் இருக்கும். ஆமாம், அவருடைய செயலெல்லாம் மகத்துவமானது தானே. வாசிக்கலாம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா! மீகா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதின ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு இரட்சகர் பிறக்க போகிறதை முன்னறிவித்த, ஒரு பட்டணத்தை குறித்து முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசி தான் இந்த மீகா என்கிற தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா!
நமக்கு நம்ம எங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேர் எனக்கு தெரியும். அது தாத்தாக்கு தாத்தா பேர் என்ன பண்ணாது எனக்கு தெரியாது. யாருக்காவது உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியும் அப்படின்னு சொல்கிறேங்க, கை வயத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது கொடுக்குறான்னு நினைக்கிறேன். யாருமா அது? உங்களுக்குலாம் இல்லை இதெல்லாம். நோ, அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க. உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமாம்மா? தெரியுமா? வெரி குட். 2 3 உங்களுக்கு போகும்போது ப்ரைஸ் இருக்கு கட்டாயமா. அதெல்லாம் கேட்கக்கூடாது. தைரியமாக சொல்லிட்ட. இருக்கிறாங்க 2 பேர், கட்டாயமாக உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. கவனிங்க, நம்முடைய தலைமுறைகளையே நமக்கு சரியா என்ன பண்ண முடியல, தெரியல. அதுக்கு முன்னாடி இருக்கிற சந்ததி தெரியல. ஆனா யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்கள் அதுக்கு முற்பாட்டன் சொன்ன கண்ட தரிசனங்கள், பேசின தேவன் கொடுத்த வார்த்தைகள், அதையெல்லாம் அவங்க டைரி பண்ணி எழுதி அதை பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி வந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த மீகா சொன்ன தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எத்தனை, நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், இந்த டேட்டை போட்டு இந்த நாளை போட்டு எழுதி வைங்க சொல்லியிருக்கேனா? ஏன் தெரியுமா? எழுதி வை. கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, நடந்துதான்னு பாரு. மறுபடியும் ஜோமன் ஆண்டவரே இதை சொல்லியிருக்கீங்களே, இது நடந்துச்சான்னு பாரு. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு அது நடந்தேறும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சோ இல்லையோ, என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற யாரும் சின்னவங்க சிறியவங்கலாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டமான குடும்பங்க, நாங்கள் வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள்லாம் ஒரு நல்ல பொசிஷன்லாம் பார்க்குறேன். நிச்சயம் நீ நல்ல பொசிஷனை பார்ப்பேன். சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. அப்படியே அந்த வெளியே அப்படி வாய் வருதா அப்புறம் முத்து கொட்டிடுமா, அப்படியே வாரின்னு போயிடுவாங்களா? நல்லா வாய் திறந்து நல்லா இருப்பீங்க. மனசார ஆசீர்வதிங்க பக்கத்தில் இருக்கவங்கள. நல்லா இருப்பீங்க. இன்னும் ஒரு மூஞ்சி கூட, நிறைய மூஞ்சி சிரிக்கவே இல்லைப்பா. நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மனதார வாழ்த்துங்க. நாசமா போயிடுங்க சொல்லுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை நலமாக வைப்பார். உங்க காலங்கள் ரொம்ப கடினமான காலங்களை நீங்கள் கடந்து வரலாம். கஷ்டமான பாதையை நீங்கள் கடந்து வரலாம். இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். என்ன ஓடுதுங்க? பால் ஓடுது, தேன் ஓடுகிற தேசம். அப்படின்னா அவ்வளவு செழிப்பு நிறைந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாலும் வனாந்திரத்தை அவங்க சந்தித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. எதை சந்திக்க வேண்டியிருக்கிறது? வனாந்திரத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. வனாந்திரத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்பதாகத்தான் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இந்த கஷ்டமான நிலையை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு பார்க்குற நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நீங்க கலங்கிடாதீங்க. நிச்சயம் நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாஸ்டர். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற நல்ல கையை தட்டி சில பேர் என்ன தான் கை தட்டுறீங்க பார்க்கலாம், நாங்களாம் பார்க்குறோம். அந்த நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். எப்போ அந்த நம்பிக்கை வருதுன்னா, காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தை புறப்பட அது கேட்க கேட்க அந்த நம்பிக்கை தானாகவே வருகிறது. ஹல்லேலூயா. இந்த பெத்லகேமுக்கு குறித்து, இந்த எப்ராத்தாவை குறித்து மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்தை எப்போ அது படிச்சிருப்பாங்க, நிறைய முறை அவங்க குடும்பத்தார் படிச்சிருப்பாங்க, சில மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம்ல, அது கேட்கும்போது அன்னைக்கு ஒரு பெரிய இதுவாக தெரிஞ்சிருக்காது. நான் இன்னைக்கு சொல்கிற தீர்க்க தரிசனமோ, இல்லை நான் உங்களுக்காக இன்னைக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமோ, உங்களை கூப்பிட்டு நான் சொல்கிற சில ஆசீர்வாதங்களோ, சில வழிகளோ, சில நேரங்களில் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பாருங்கள், அது நிறைவேறும்போது
மகிழ்ச்சி நிரம்பி வழி ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் இருக்கிற ஆயிரங்களுக்குள்ளே சிறியதல்ல. இந்த எப்ராத்தா குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:16 படிங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வருகிற இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு இரட்சகர் அங்க பிறந்துட்டார். எந்த இடத்துல? பெத்லகேமில் எப்ராத்தா ஏற்கனவே ஒரு இரட்சகர் பிறந்தார். சமீபத்தில் பிறந்தார். அப்படின்னா அப்படியே நிழல், அதாவது ஆக்சுவல் இரட்சகர் அவர் இல்ல, ஒரு நிழலாய் ஒரு இரட்சகர் அங்க பிறந்திருக்கிறார். யார் பிறந்தாங்க? யார் பிறந்தா? எங்களுக்கு என்ன பாஸ்டர்? யார் பிறந்தார்? பென்யமீனா? ஹல்லேலூயா. சாரி, எஸ், பென்யமீன் பிறந்தார் ஏற்கனவே. அந்த பென்யமீன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவன். யார் அது? கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படின்னா எப்ராத்தாவிலே பிறக்கக்கூடிய, அதாவது பெத்லகேம், எப்ராத்தா பெத்லகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, இரக்கத்தின் வீடு. இப்படி நிறைய காரியத்தை என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். பெத்தேல் தானே அப்ப தேவனுடைய வீடு, அப்படிதானே? என்ன சொல்ல வந்தீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். சரியா? அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுல என்ன இருக்கும்? அப்பம் இருக்காதா? அப்பம் என்னது? ஆமா, எல்லாம் வேத பண்டிதர்கள். அதனால தப்பா சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானவர்களை உள்ள அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அங்கே பிறக்கிறார்கள். எங்க பிறக்கிறாங்க? எப்ராத்தாவிலே பிறக்கிறார்கள். பென்யமீனுக்கு வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரி எல்லாரை பார்க்கிலும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தாராம். எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே பிறந்திருக்கிற, அதாவது எப்ராத்தா என்கிற பெத்லகேமிலே, திருச்சபையிலே, அப்பத்தின் வீட்டிலே, இரக்கத்தின் வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே பிறந்த உங்களுக்கு 5 மடங்கு பங்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும் எப்படிங்க? எல்லாரை பார்க்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் தேவன் 5 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பென்யமீனின் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். யாருடைய எல்லையில? பென்யமீன் எல்லையில கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ, அவருக்குள்ள பிறந்தவங்க எங்க இருக்கிறாங்களோ, கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள் சொல்லுங்க, நீங்கள் ஒரு பென்யமீன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் ஒரு பென்யமீன். ஆமா, பென்யமீன், பெஞ்சமின் எல்லாம் ஒண்ணுதான். இங்கே ஒரு பெஞ்சமின், அங்கே ஒரு பெஞ்சமின். எங்க பாஸ்டர்? இங்கே அப்படிதானே? எங்க வீட்டில் ஒரு பென்யமின். அப்ப பென்யமீனின் எல்லைகளுக்குள்ளே, பெஞ்சமின் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பென்யமீன் தானே? ஆமாவா இல்லையா? நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வீட்டிலே பிறந்த யாரும் குறைவானவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்தவர்கள் யாரும் குறைவானவர்கள் அல்ல. அவர்கள் தற்காலிகமாக சிறியவர்களாக எண்ணப்படலாம், சிறியவர்களாக இருந்து விடலாம். இது நிரந்தரமானது கிடையாது. This is a temporary. சொல்லுங்க, டெம்பரரி. இது நிரந்தரமானது கிடையாது. இந்த பொசிஷனை, இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை என் ஆண்டவர், என் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார். காலங்கள் கடந்து போகும். நேற்று கூட நான் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு முடிக்கும்போது ஒரு அம்மா அப்படி கண் கலங்குது. நான் மெசேஜ் கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் கேட்டு, அந்த சாட்சி கேட்டுட்டு அவங்க கண் கலங்குது. நிர்கதியாக இருக்கிறேன், நிர்கதியாக இருக்கிறேன். கவலைப்படாத, உன்னை விட நான் கேவலமாக இருந்தேன், நீ கர்த்தர் என்னை வாழ வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா நாங்கள் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு வந்தாலும் இந்த மண்டை மட்டும் வெயிட் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? எந்த மண்டை அப்படின்னு என்னது? மண்டை வெயிட் ஆகக்கூடாது என்னது? மண்டை கணம் மட்டும் வரக்கூடாது. எத்தனை கோடி உங்களை உங்க பாதத்துல கொண்டு வந்து கொட்டினா கூட மண்டை கணம் மட்டும் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அப்படியே இங்க வெயிட் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணோம்? பில்டிங் ஸ்ட்ராங்கு அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சாஞ்சிரும். அல்லேலூயா. தேவன் தம்முடையவர்களை முழுவதுமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருத்தர் இங்க இருக்க, நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட இன்னைக்கு பிறந்திருக்க பிள்ளை முதற்கொண்டு இங்க இருக்கிற சிறு குழந்தைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரையிலும் தேவன் தரித்திரமாய், அதாவது கஷ்டத்தோடு கண்ணீரோடு வைக்க விரும்பவில்லை. ஒருத்தரை கூட அப்படி விரும்பவே கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பொசிஷன் இருக்குது. யாரெல்லாம் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே வந்தார்களோ அத்தனை பேருக்கும் வீடு இருக்குது, அத்தனை பேருக்கும் தோட்டம் இருக்குது, அத்தனை பேருக்கும் துறவு இருக்குது, அத்தனை பேருக்கு கர்த்தர் செழிப்பு வச்சிருக்கிறார். ஒருத்தரை கூட என்ன பண்ணல அவர் விடவே இல்லை, விடவே மாட்டார். அது அவருடைய நாமத்துக்கு என்னது? இது சொல்லுங்க, அசிங்கம் இல்ல? என் பேரை கெடுத்துறாதடா அப்படிதானே சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என் பேரை கெடுத்துறாத. அதாவது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ தாம் பேர் கெட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம். அதனால ஐயோ என் ஆண்டவர் அப்படிலாம் யோசிக்காத. அவர் உன்னை விட மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிடாமல் உன்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம். நாங்கள் சாட்சிதான். எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே, ஆமா ரெண்டும் அதுக்குள்ள இருக்கிற, எப்ராத்தா ஒரு சிட்டி, அதுக்குள்ள ஒரு நகரம் தானே அது பெத்லகேம். கவனிச்சு பாருங்களேன். சொல்றாரு, நீங்க அங்கே புகழ் பெற்று பாக்கியவானாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற ஊர்ல புகழ் பெற்று பாக்கியவானா இருப்பீர்கள். இன்னைக்கு ஒரே பிளஸிங் தான் உங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம இருக்கிற ஊர்ல நம்மள எவனுக்கும் தெரியாது இல்ல, நம்மள யாருக்கும் தெரியாமே இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா உன்னை தேடி மக்கள் வருவார்கள், உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள், உன்னை தேடி 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 வருவாங்க. உங்க பிசினஸ் ஒரு டொக்குல இருக்கலாம், இங்க போய் யாராவது வருவாங்களாங்க? வருவான். நீ ஸ்பெஷலா மாறிட்டீன்னா. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட தான் உன்னை தேடுவான், வலைய போட்டு அலசுவான். நீ இம்பார்ட்டன்ட் பர்சனா மாறிடுவேன். அல்லேலூயா. நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஓரத்துல இருந்தாலும் சரி, கான்டாக்ட் உனக்கு ஆபீஸே வேணாம். நீ நிக்கிற இடத்துல உன்னை தேடி பிசினஸ் வரும், நீ நிக்கிற இடத்துல உன்னை தேடி மனிதர்கள் வருவார்கள். நீ அநேகருக்கு தேவைப்படுகிற மனிதனாய் மாறிவிடுவாய். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள் பலப்பட்டு 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 நீ வளர 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 உன்னை தேடி மக்கள் வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க. நீ ஸ்பெஷலா இருப்ப. அல்லேலூயா. யூ ஆர் எ ப்ரீசியஸ். நீ ரொம்ப விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவள். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நீங்கள் விலையேற பெற்றவர்கள்.
யூ ஆர் a ஸ்பெஷல். ஆமா, கர்த்தருக்குள் நாமெல்லாம் விலையேற பெற்றவர்களாக விசேஷமானவர்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, முதல்ல நம்மை மதிப்பதற்கு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. என்னெல்லாம் இல்ல இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய கரம் என் மேல இருக்குது, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது, நான் போகும்போது அவர் என் கூட வராரு, நான் வரும்போது என் கூட வருகிறாரு, நான் பேசும்போது கர்த்தர் பேசுகிறார். சொல்லுங்க, நான் கையிட்டு செய்கிற வேலை வாய்க்கும் அப்படின்னு சொல்லுங்க. சில பேர் சொல்லுங்க, நான் கை வச்சா விளங்காது, நீயே உன் கையில கொடு. எப்படி சொல்றாங்களா இல்லையா? ஐயோ, என் பெரிய பொண்ணு கொடுக்கட்டும், இல்லைன்னா என் பையன் கொடுக்கட்டும், அவன் கை தான் நல்ல கை, அப்போ உங்க கை நல்ல கையா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தை நம்புகிற பிள்ளைகள், அவங்க கையிட்டு செய்கிற வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் கையிட்டு செய்கிற ஒன்றும் விளங்கலை அப்படின்னா நீங்க கர்த்தரோட இல்லைன்னு அர்த்தம். நீ கையை எடுத்து வச்சுட்டுன்னா அது ஆசீர்வாதம் தான். நீ ஒரு படியை முன்னாடி எடுத்து நீ வச்சுட்டினாவே அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம போன இடம் என்ன பண்ணணும்? விளங்கணும், விளங்காம போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறவனாக, கர்த்தருக்குள் இருக்கிறவனாக நீ காலை கொண்டு போய் வச்சினா நீ போகிற இடத்தை ஆசீர்வதிப்பார். நீ தொட்டதையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க பாருங்களேன், 5 அப்பம் யாருக்கா 10 மாடினா அதை வாங்கி அவரு தொட்டார். யார் தொட்டா? தொட்டு கொஞ்சம் உடைச்சார், பெருகிடுச்சு. தொட்டால் துலங்குகிற கரம் அது, தொட்டால் தொலங்கிடும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்த படகுல நின்னாரு. நீ போப்பா. அவர் பயங்கர டெக்னீஷியன், பல வருஷம் அதே கடலை தான் மீன் பிடிக்கிறார், அதே போட்டு தான், அதே வலை தான், பல வருஷம் பிடிக்கிறார். அவர் கொஞ்ச நேரம் மேலே ஏறி நின்றுட்டு பேசிட்டு அனுப்பிச்சிட்டார், நீ எடுத்துட்டு போப்பா. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் 2 படகு நிரம்பிடுச்சு. அவர் கால் வச்சாலும் ஆசீர்வாதம் தான், எச்ச துப்புனாலும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. எச்ச துப்புனா இதுவரையும் திறக்காது திறந்துருச்சு, பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் முழுவதும் அற்புதம் நிறைந்தவராக, அதிசயமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு சிறிய நபராக இருந்தாலும், எவ்வளவு குறைந்த நபர்களாக இருந்தாலும், ஞானத்துல சிறியவர்களாக இருக்கலாம், குறைவா இருக்கலாம், உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல எல்லாத்தையும் நீங்க குறைவா இருக்கலாம், நீங்க புகழ்பெற்று வாழ்வீர்கள். நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். பாக்கியவான்கள், சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்தவர்களாகவே இருப்பீர்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறைந்து போக விடமாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய கரம் அப்பேற்பட்ட மேலான கரமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, சீக்கிரம் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவாரோன்னு தெரியல அப்படின்ட்டு. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132:6 படிக்கலாம். நம்ம எப்ராத்தாவில் அந்த செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். எதை? நட்சத்திரத்தை டங்கு ஸ்லிப் ஆகுது. நட்சத்திரத்தை நாம பார்த்தோம், வனத்தின் வெளிகளிலே பார்த்தோம். அல்லேலூயா. எப்ராத்தாவிலே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. யூ ஆர் எ ஸ்டார். நீ ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. நான்லாம் ஒரு ஸ்டாரா? அண்டங்காக்கா மாதிரி இருக்கிறவனே ஸ்டாருன்னு சொல்லும்போது நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நீங்க ஸ்டாருன்னு சொல்லக்கூடாதா? பிரவீன் ஒரு ஸ்டார். அல்லேலூயா. பாருங்க, செம்ம ஸ்டைல் போனான். அல்லேலூயா. எங்க சபையில மூத்த, எங்க குடும்பத்துல ஒருத்தன், என்ன திட்டினாலும் வாங்குவான், அச்சா வாங்கிக்குவான், என்ன வேணா செய்வான், நைட்டு பகல உருளுவான், பரலுவான், பத்துக்குவான். இது இங்க உருண்ட இடம், நடந்த இடம் இல்லை இதெல்லாம். எங்க வேணா பத்துக்குவான் வேலை செஞ்சுட்டு, உருண்ட இடம். அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு ஆள் அவன். அல்லேலூயா. என்ன திட்டினாலும் வாங்கிக்குவான், கோச்சிக்கவே மாட்டான். எனக்கு அப்படிப்பட்ட ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வேணா நீ இப்படி இருக்கப்பா, நீ நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. நீங்க நம்ம எல்லோரும் நட்சத்திரங்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம யார் தெரியுமா? எங்கெல்லாம் போய் நம்ம கால் வைக்கிறோமோ அங்க கட்டாயமா இயேசுவை பத்தி சொல்லிடணும்.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் போகிற இடத்துல நான் இயேசுவை பத்தி நான் சொல்லிடுவேன். ஆமென். நான் சொன்னேன், வாயத்தை இருந்து நான் போகிற இடத்துல இயேசுவை பத்தி சொல்லுவேன்னா ஆமென் அப்படின்னா அவர் சொல்லி முடிச்சிட்டார் ஆண்டவரே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? சொல்லுங்க. நான் போகிற இடத்துல எல்லாம் இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான். ஆமா, நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உண்மையை சொல்றேன், ஒவ்வொரு நான் ஸ்பெஷலா தான் பார்க்கிறேன். இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்பெஷல் தான். அல்லேலூயா. எல்லாம் பயங்கரமா அப்படியே கார்ல வந்து வரிசையா அப்படி நிறுத்திட்டு அப்படியே வந்து நின்று ஒவ்வொருத்தரும் வந்து என்னை ஹக் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை குடும்பமா நீங்க எல்லாரும் கார் வாங்குவீங்க. இங்க இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இருக்கும். ஆமா, அதாவது கர்த்தர் மோசே வந்து ஜனங்களை பார்த்து சொன்னார்ல, எப்ராயிம் நினைக்கிறேன், அவர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. காலேப் நீ இந்த இடம் எப்ராயிம் கோத்திரத்தை தான் சொல்றாரு, இடம் நிறைய இருக்குது, நீ இந்த காட்டை திருத்தி உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோ. அது போல உனக்கு ஒரு வீடு ஒரு காரு உனக்கு உறுதி. இதுக்கு மேல நீ வாங்குறது உன் திறமை. நீ கர்த்தரை தேட 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 அது பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெருகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அப்படி ஒரு அடையாளமே தெரியல. இன்றைக்கு அந்த அடையாளம், அந்த வார்த்தை உனக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. நீ குறைவா இருக்கவே மாட்ட. நீ குறைவா இருக்கவே மாட்ட. ஆமா, கையில இருக்கிறது வேணா ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயா இருக்கலாம். அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய ஜீவன் நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியோ, என்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டியோ, உனக்கு குறைவல்ல, உனக்கு பெருக்கம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை குறைந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை வந்து பார்க்காத, இது நிரந்தரமானது அல்ல. பிசாசு சொல்வான், இது அவ்வளவுதான், நீ முடிஞ்சிச்சு, கிடையவே கிடையாது. இது நிரந்தரமானது கிடையாது. இந்த சூழ்நிலை நிரந்தரமானது கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2:8. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். போதுமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ரொம்ப மண்ணோட மண்ணா, ரொம்ப என்ன சொல்றது, உலகத்தோட அப்படியே படிந்து கிடக்கலாம். நீங்க என்னால மேல வரத்துக்கு நான் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்கும் போது உங்கள் குடும்பத்துல தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்க சிறிய நிலைமை, உங்க சின்னதா இருக்கிற நிலைமை எல்லாம் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். நிச்சயம் மாறிடும். அதை பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சலாமா? சங்கீதத்தின் புஸ்தகமா, சங்கீதம் 113:7 படிங்க. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கரங்களை தட்டின் தேவன நல்ல நல்ல அல்லேலூயா. ஆமா, அவருடைய பிள்ளைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, நான் அப்படியே 93ஆம் வருஷத்துக்கு நான் போனேன்னா
குடும்பமான அங்கே ஆலயத்தில் இல்லை. நான் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல சூழ்நிலை இல்லை. அன்னைக்கு கறி எடுக்குது என்னவா இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 33 வருடம் கழிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணா சாப்பாடு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணா ட்ரெஸ் கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திட்டார்ல, மாத்திட்டாரா இல்லையா? மாத்திட்டாரா? மாத்திட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு ஆலயத்தில் நீங்க உறுதியா நில்லுங்க, தேவனை பின்பற்றி வாங்க, எல்லாமே மாறிடும். ஆலயத்தில் நல்ல சட்டை போட்டு உட்கார முடியாத காலங்கள். ஹல்லேலூயா. ஒரு சட்டை எடுத்துட்டாவே என்னவா இருக்கும், சட்டை எடுத்துட்டேன்டா. எங்கள் அம்மா அந்த உண்டியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அது எங்கே வச்சுக்கிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த காசை எடுத்து கொடுப்பாங்க. டேய், உனக்கு ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு இதை போட முடிஞ்ச எடுத்துகிட்டு வாடா. அப்படிதான் காலங்கள். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இல்லை. இப்படியே தான் போயிடுமா? போகாது. சொல்லுங்க, போகாது. நீ தேவ சமூகத்தில் என்னைக்கு நீ ₹1 உள்ள போட்டால் கூட சரி, எவ்வளோ? ஒரே ₹1 உள்ள போட்டால் கூட சரி, அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. உனக்கு அவர் பலன் கொடுத்தே தீருவார். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் வீட்டில் நல்ல ட்ரெஸ் ஒன்று இருக்கும், வெளியே எங்கேயா போகிறதுக்கு, பண்டிகைக்கு போகிறதுக்கு. அது நல்ல ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரெஸ்ஸு எதுக்கு இருக்குது, அது எங்கே? வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு அதான் வெளியே போயிட்டு வந்து அதுதான். மொத்தமாக எவ்வளோ தான்? 3 தான். இவ்வளோ தான். ஹல்லேலூயா. ஆமாம், நான் என் மகளுடைய மேரேஜ் தான் நினச்சேன் பாருங்க. நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து முழுசாகவே எல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்து நல்லா கொடுக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் இயேசுவை நான் அறிந்து கொள்ளும்போது எனக்கு எடுக்கிறதுக்கே முடியாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் ரிலேஷனுக்குலாம் நான் அதெல்லாம் செய்யலை, தெரியுமா உங்களுக்கு? வெறும் ஸ்வீட் பாக்ஸு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தரித்திரமாக இருக்கவே முடியாது. இருக்க மாட்டீங்களே, இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியாது? தரித்திரமா இருக்க முடியாது. பக்கத்துல கையை பிடிச்சி நல்லா பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி நல்லா இருக்க பிடிச்சி சொல்லுங்க. நீங்க இயேசுவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, உறுதியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்க தரித்திரமா இருக்கவே முடியாது. நோ சான்ஸ். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்ப்பு இல்லை, தெரியும். நான் போட்டு அப்படி வந்து கம்பீரமா அனுப்பேன் நான். ஹல்லேலூயா. நான் தரித்திரன் இல்லை, கர்த்தர் இதை மாத்திட்டார். இதே மாதிரி தான் ஆலயத்தில் பாதி கிழிஞ்ச சட்டை சுருட்டிட்டு உட்கார்ந்தேன். நான் தரித்திரன் அல்ல, கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் தரித்திரமான நிலையில கர்த்தர் நம்ம வைக்கவே மாட்டார், வைக்கவும் முடியாது. ஏன்னா அவரு பணக்காரர் இல்லை. யாரு? அவரு பணக்காரர், அவரு பெரிய பணக்காரர். நான் எப்படிங்க தரித்திரமா இருக்க முடியும்? நான் எப்படி தரித்திரமா இருக்க முடியும்? நிச்சயமா தரித்திரமா இருக்கவே முடியாது. நீங்கள் தரித்திரமா இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:22. ஏசாயா 60:22 படிக்கலாம். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. சின்னவனே 1000மா? என்னதுங்க? நம்ம சின்னதுன்னு என்ன சொல்றோம்? 1 2 தானே சின்னது. எங்க ஆண்டவர் ஸ்டார்டிங் 1000 தான். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பிளஸ்ஸிங்க பாருங்க. ஸ்டார்டிங் 1000 தான். 10 ரூபாய் 50 ரூபாய் அப்படிலாம் இல்லை, 100 ரூபாய்லாம் இல்லை. ஸ்டார்டிங் 1000 ரூபாய் தான். பாஸ்டர் பார்த்தா 1000 ரூபாய் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எப்படி பிளஸ் பண்றாரு பாருங்களேன்.
சின்னவன் 1000. அல்லேலூயா. நீங்க 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் 50 ரூபாய் 200 ரூபாய் இல்ல, ஸ்டார்டிங்கே 1000த்துல தான் ஆரம்பிக்கிறார். அவருடைய கவுண்டிங்கே 1000 தான். அல்லேலூயா. நான் சொல்ற விளங்குதா? புரியலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கை எடுத்தவொடனே டக்குன்னு 1000. சம்பளம் 500 தான் நமக்கு. யாராவது டக்குன்னு 1000 ரூபாய் எப்படி இருக்கும்? 1000 ரூபா அப்படிதான் தோணும். ஸ்டார்டிங்கே 1000 தான். இது எப்போ சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 4000 வருஷம், சரி 3000 வருஷம் கிட்டத்தட்ட முன்னாடி சொல்றாரு. அப்படிதானே? அப்பவே அவர் 1000ன்னா இப்ப எப்படி சொல்லியிருப்பாரு? பில்லியன், ட்ரில்லியனா, ட்ரில்லியன்ல சொல்லியிருப்பாரு. அப்படிதானே? அல்லேலூயா. ஸ்டார்டிங்கே 1000 தான் அப்பவே. ஏன்னா அப்ப எண்ணிக்கை 1000 தான். 1000 10000 அப்படின்னாவே எண்ணிக்கைக்கு அடங்காதுன்னு அர்த்தம். 10,000 இல்லை, அது எண்ணிக்கையில் அடக்க முடியாதுன்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த வேலிட் அவ்வளோ இல்லை. 10000னா எண்ணிக்கைக்கு அடங்காத. அப்பவே அவர் 1000த்துல ஸ்டார்ட் பண்றாருன்னா இப்போ உன்னை சும்மா விட்டுருவாரு. அல்லேலூயா. நம்ம வேணா 2 காசு போட்டுட்டு இவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொல்லலாம். அவர் 2 காசுல நிறுத்துறவர் அல்ல, அவர் 1000ங்களை கொடுக்கிறவர். 1000ங்களை, கோடிகளை, லட்சங்களை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீ குறைந்து போகவே முடியாது. சின்னவன் 1000. உன்னுடைய குடும்ப வருமானத்தை கர்த்தர், உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில பிறந்துட்டா நீ சின்ன பெத்லகேம் இல்லை, நல்ல சின்ன பெத்லகேம் இல்லை. கர்த்தர் உன்னை பெரிதாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதியானவர் உன்னிடத்தில் வீற்று இருக்கிறாரே, உன் குடும்பத்தில் வீற்று இருக்கிறாரே, உன் சந்ததியில வந்து விட்டாரே. நீ பெயர் பெற்று புகழ் பெற்றவனாயிருப்பாயே. அல்லேலூயா. எப்ராத்தாவில் இருந்த போவாஸ் யார் இருந்தா? போவாஸ் என்கிற ரட்சகன் ஒரு ரூத் தேடி வந்தால, அந்த ரூத்துக்கு அவன் பெரிய வாழ்க்கையை கொடுத்து ரூத்தின் சந்ததியில தான் ஒரு ரட்சகர் உருவாகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எப்ராத்தா போவாஸ் யாருங்க? யூதனாங்க கிடையாது. ஒரு ராகாப் என்கிற ஒரு வேசியின் மகன், ஒரு வேசியின் பிள்ளை. எப்ராத்தாவில் பிறந்துட்டான். எங்க பிறந்துட்டான்? ஆமா. ரூத் யாருங்க? புறஜாதி, மோவாப் நாட்டுக்காரி. அவ எங்க உள்ள வந்துட்டா? எங்க வந்துட்டா? பெத்லகேம்ல வந்துட்டா. அவன் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. அவனும் பெரிய ஆள் ஆயிட்டான், நம்பி வந்தவளும் பெரிய ஆள் ஆயிட்டான். அல்லேலூயா. நாம் எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு கெட்டவங்க, எவ்வளவு நஷ்டப்பட்டவங்க, எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் எப்ராத்தா என்கிற, பெத்லகேம் என்கிற தேவனுடைய சமூகத்தில் வந்துவிட்டால் நிச்சயம் நீ பெருகுவது உறுதியாயிருக்கிறது, நீ புகழ் பெறுவது உறுதியாயிருக்கிறது, பாக்கியங்களை பெற்றுக்கொள்வது உறுதியாயிருக்கிறது, நீ நட்சத்திரத்தை போல் இருப்பது உறுதியாயிருக்கிறது, 1000 மடங்கு பெருகுவது உறுதியாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி நடப்பிப்பாரா? தீவிரமாய். தீவிரமான எப்படி? உடனடியாய். தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு என்னது? எமர்ஜென்சி. உடனடியா கர்த்தர் உடனடியா உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். மொர்தெகாய் ஒரு இரவு வரல, என்ன இல்லை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை. மறுநாள் காலையில் எப்படி நடக்கணும்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மொர்தெகாய் வாழ்க்கை கேள்விக்குறி இருக்குது. ஆனா அன்று இரவு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். தட்ஸ் நைட். அன்று இரவு ராஜாவின் கண்ணுக்கு தூக்கமே வரவிடலை. அல்லேலூயா. சத்ரு எழும்பி நிற்கிறான். மொர்தெகாய் கர்த்தரை பார்த்து நிற்கிறான். கர்த்தர் ராஜாவின் கண்களை பிடித்து விட்டார். அல்லேலூயா. தூங்காதடா. அல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மை வர வைக்கணும் தேவன் முடிவு பண்ணிட்டா அநேக கண்களை கர்த்தர் தூங்க விடாம வைப்பாரு. அநேகரை உனக்காக நிற்க வைப்பாரு. உன் வாழ்க்கையில் நீ செய்தவைகள் எல்லாம் நினைக்கப்படாமல் இருக்கலாம். திடீரென்று கர்த்தர் ஒரு நாள் நினைக்க வைப்பார். அதனுடைய பலன் சத்ருவை வெட்கப்படுத்தத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் இப்படியே இருக்க? அதெல்லாம் பார்க்காது. மொர்தெகாய், ராஜாவெல்லாம் காப்பாற்றி விட்டேன், படுபாவி எனக்கு வாழ்க்கை இப்படி நடந்து போயிடுச்சே. அல்லேலூயா. நீ நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கலாம், நிறைய பேரை தப்பிக்க விட்டுருக்கலாம். ஆனா உனக்கு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கலாம். கவலையே படாத. கர்த்தர் உனக்காக தம்முடைய வழியை திறக்கும்படி அவர் நினைத்து விட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.